இன்றைய தினத்திலே இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தை இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கமும் எங்களுடைய அங்கத்தவர்களும் மிகவும் அமைதியான முறையிலே அகிம்சையான முறையிலே எங்கள் மக்களுடைய உரிமை சலுகை தொழில் பாதுகாப்பு இவை அனைத்தும் சம்பந்தமாக தற்போது இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கை செலவு மக்களுடைய தொழில் பிணக்கு இயற்கை அனர்த்தத்தினால் எங்கள் மக்களுடைய உயிர் பறிப்பு இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இதனை கோலாகலாமல் நடத்தாமல் நாங்கள் அமைதியான முறையிலே எல்லாம் வல்ல இந்திய வம்சாவளி மக்களுக்கு சான்றாக இருக்கின்ற இந்த மத்திய மாகாணத்தையும் ஊவா மாகாணத்தையும் இணைக்கின்ற இந்த சீத்தாலிய பிரதேசத்திலேயே இந்த சீத்தாலிய அம்மன் ஆலயத்திலே எங்கள் மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி பூஜை வழிபாடுகளையும் அதே போன்று எங்களுடைய எதிர்கால நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் இறைவனிடம் இன்று பூஜை வழிபாடிலே எங்களது சங்கம் ஈடுபட்டு எங்கள் மக்களுடைய உரிமைக்காக ஒற்றுமையாக நாங்கள் போராடுவதற்கு இன்றைய தினத்திலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றோம். காரணம், வார்த்தைகளால் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டு எந்த விதமான அபிவிருத்தியும் ஏற்படுத்தப்படாமல், எந்த விதமான உட்கடமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்படாமல், எந்த விதமான சம்பள உயர்வுகளும் ஏற்படுத்தப்படாமல் இன்று எங்களுடைய அரசியல் ஒரு சிறிய பின்னடைவுக்கு பிறகு மலையகத்தில் வேறொரு நாடகம் அரங்கேறி இருக்கின்றது. ஆனால் இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தினுடைய குரலை எவராலும் நசுக்க முடியாது. நாங்கள் முழுமையாக பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்னுடைய தொப்புள் கொடி சார்பாக என்னுடைய மக்கள் சார்பாக அநீதிகள் ஏற்படும் போது எங்கள் மக்களுடைய காணிகள் பகிஷ்கரிக்கப்படும் போது நாங்கள் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். ஒரு சங்கம் என்ற வகையிலே இந்த சங்கத்தினுடைய முழுமையான எங்களுடைய மலையக மக்களை இணைத்துக் கொண்டு இதைவிட தேவைப்பட்டால் ஏனைய சங்கங்களோடும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி
எங்கள் மக்களுடைய பாதுகாப்பு உரிமை, எங்களுடைய மக்களுடைய இந்த மண்ணினுடைய பெருமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் கங்கணம் கட்டிக் கொண்டிருப்போம். தொழிலாளர் வர்க்கமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று மே தினம் என்ற போது மலையகத்திலே இந்திய வம்சாவளி மக்கள் இன்று நீதிபதியாக, சட்டத்தரணியாக, புத்திஜீவிகளாக என்று நாங்கள் 60% கல்வித்துறையிலே நாங்கள் மேலோங்கி இருக்கின்றோம். எங்களுடைய 5வது பரம்பரை இன்று இந்த நாட்டினுடைய நீதித்துறையிலே நீதிபதியாக ஒரு பெண்மணியை உருவாக்கும் அளவிற்கு மலையக தோட்ட தொழிலாளர்கள் இன்று முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களை குறைத்து எடை போட்டுவிட முடியாது. எங்களுடைய நடவடிக்கைகள் எதிர்காலத்திலே அம்சமாக தெரியும். எவராது நினைத்தார்களே ஆனால் பாராளுமன்றம் மட்டும்தான் எங்களுக்கு செயற்பட முடியும், பாராளுமன்றம் மட்டும்தான் வடிவேசை குரல் கொடுக்க முடியும். யாராவது பகல் கனவு கண்டாங்கன்னா இனாஃப் இஸ் இனாஃப். பொறுத்திருந்தோம். ஒரு சின்ன பிரேக், ஒரு சிறிய பின்னடைவு. வடிவேசுக்கு வீதியும் ஒன்று தான், பாராளுமன்றம் ஒன்று தான். அனைத்து இடத்திலும் எங்கள் மக்களுக்காக எந்த மொழியிலும் எந்த செயற்பாட்டிலும் அனுபவத்தோடு நாங்கள் செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சர்வதேசமாக இருக்கலாம், எங்களுடைய உள்நாடாக இருக்கலாம். ஆக இன்னைக்கு சில பேர் ஆட தெரியாதவங்க பூமி கோள் மறைக்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் செய்து முடித்து விட்டு பேசிக் கொண்டிருப்பவர்கள். இன்று நுவர்லியா மாவட்டத்திலிருந்து மதுரை மாவட்டத்துக்கு சென்று மதுரை மாவட்ட சரித்திரத்தை ஏற்படுத்தியவர்கள். எங்களுடைய சரித்திரத்தை அங்கே யாரும் உடைக்கிறதுக்கு முடியல. ஆனால் வாயால வடை சுட்டு மக்களை ஏமாற்றி பொய்கூறி வந்தவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மின்னல் தாக்கத்தினால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு ஒரு பெண்மணி எங்களுடைய நெலுவ தோட்டத்திலே உயிரிழந்திருக்கின்றார். இன்றைக்கு குழவி கொடுத்ததற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். தோட்ட நிர்வாகம் அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. தொழிற்சங்கங்களை இல்லாதொழிப்பதற்கு, மலைய மக்களுடைய தொழிற்சங்க குரல்களை இல்லாதொழிப்பதற்கு இன்று சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தோட்டங்களை கூறு கூறாக பிரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது. அதற்கு எதிராக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை அணைத்துக் கொண்டு வீதிக்கு இறங்குவதற்கு இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கம் ஆயத்தமாக இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சம்பளத்தை உயர்த்து காமிங்க. வடிவேல் சேஷ் கூட்டின 1350 ரூபா மட்டும்தான் இருக்குது. வடிவேல் சேஷ் தொழில் ராஜாங்க அமைச்சர் இருக்கும்போது கையொப்பம் விட்ட 1350 ரூபாயும் அதிமேதமான கிலோவுக்கு 50 ரூபாய்க்கும் நான் சைன் பண்ணது மட்டும்தான் இருக்கு. அதைத்தானே வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் நாங்கள் அப்பயே சொல்லிட்டோமே, தேர்தலுக்கு முன்னுக்கு 1350 ரூபாய் வர்த்தமானில் வெளியிட்டு சட்டபூர்வமாக்கிட்டோம். எடிசனல் கிலோ 7 கிலோ எடுத்தாங்கன்னு சொன்னா அதில் 350 ரூபாய் 1700 சரி. நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? 2000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறோம். சம்பள நிர்ணய சபையிலிருந்து வெளியேறினாங்க. எங்க சம்பள நிர்ணய சபையில் படிப்பாளர் சபை எழுதணும். அப்படி தேதாக்தமே ஓடே வெண்ட பேக்கலாம் தேங்க ஆப்பு இதா சச்சியா பதவிப்படி கதவை தொடர்ந்து திரும்ப 1700 ரூபா. அதை நாங்கள் அன்றைக்கி சொன்னோமே. நீங்கள் அதை விட கூட தானே தானே வந்தீங்க. எங்களை விட கூட மொழியில் பாராளுமன்றம் பேச முடியும் தானே வந்தீங்க. எங்களை விட சட்டத்திட்டங்கள் கூட தெரியும்னு சொல்லி தானே எங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. இன்னைக்கு பேசுங்களே உங்கள் மொழிகளில், நாங்கள் தயார். எந்த மொழியிலும் பேசுவதற்கும், எந்த சட்டத்திட்டத்தை பேசுவதற்கும், எங்கள் உரிமை சம்பந்தமாக பேசுவதற்கும், பாடசாலைகளுக்கு செல்வதற்கும், பாடசாலை மாணவர்களை பேசுவதற்கும், அவர்களை ஊக்குவிப்பதற்கும், எங்கள் சாகித்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும், எங்களுடைய மலையக மக்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அதை செயல்படுத்தி காமிங்க, செஞ்சு காமிங்க. இன்னமும் ஓட்டு கேட்க போகணும் வடிவேல் சேஷ் போட்டு ரோட்டில் தான். இன்னமும் போகணும் வடிவேல் சேஷ் போயிட்டு மதுரையில் உள்ள மக்களுக்கு ஓட்டு பஞ்சு கொண்ட ஓட்டு தாங்க இருக்கு. இன்னமும் வடிவேல் சேஷ் கட்டின ஸ்கூல் தான் இருக்குது. இன்னும் வடிவேல் சேஷ் நிப்பாட்டின ராணுவ முகாம் தான் இருக்குது. இன்னமும் வடிவேல் சேஷ் போட்ட காப்பீட்டு ரோட் கொங்கிரீட் ரோட் தான் இருக்குது. ரோபரிக்கு போனால் எப்படி போவீங்க? வடிவேல் சேஷ் ரோட்டில் போட்டு தான் போகணும், அந்த ரோட்டில் தான் போகணும். சாகித்ய விழா, எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடை பாராளுமன்றத்திலும் சரி, வீதியிலும் சரி, தேர் திருவிழாக்களிலும் சரி, தோட்டங்கள் வாரியாக நாங்கள் நிலைநிறுத்திருந்தோம். தயவு செய்து அதை இல்லாமக்கிறாங்க. எங்க அடையாளம் இருக்கு, மலைய மக்களுடைய அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை இல்லாதொழிக்க இடமளிக்க முடியாது. தவறுகள் நடந்திருக்கலாம், தோல்விகள் நடைபெற்றிருக்கலாம். இந்த வெற்றி தோல்வியெல்லாம் எங்களுக்கு சகஜம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைய தினம் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை இணைந்து நாங்கள் முழுமையாக சீதாரி அம்மன் ஆலய முன்றலிலே நாங்கள் கூறுகின்றோம், மீண்டும் மீண்டும்
அரசாங்கத்தையும் இந்த நாட்டையும் ஆளுவதற்கு மலைய மக்கள் நாங்கள் ஒன்று சேருவோம். நாங்கள் நிச்சயமாக ஒன்று சேருவோம். ஆனால் நீங்கள் சொன்ன சம்பளத்தை வாங்கி கொடுங்க. 2000 வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, எடுத்து மூலியமாக கொடுத்தீங்க சம்பள நிர்ணய சபைக்கு. இன்னைக்கு 2000 வாங்கி கொடுங்க. 6 மாதம் ஆச்சு, ஒன்றும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குன்னு சொல்லி. அவதானிப்பு காலம், ஒரு ஓய்வு காலம், சின்ன பிரேக். ஆனால் அந்த பிரேக் நிரந்தர பிரேக் இல்லை. மீண்டும் நாங்கள் வருவோம். அது நூறையாக இருந்தாலும் சரி, பதிலையாக இருந்தாலும் சரி, எங்கள் மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இன்னைக்கு தோட்ட நிர்வாக தொழிலாளியை அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நேற்று மின்னல் தாக்கிய பெண்மணியுடைய மரண சடங்கில் போயிட்டு அங்கிருந்து தோட்ட நிர்வாக தொலைபேசியில் பேசுகிறேன். அவர் சொல்கிறார், நவ் ஒன்லி வி ரோட் டு த கம்பெனி. நீ கம்பெனிக்கு எழுதி அவன் எங்கே எழுதி இங்கே வரது கிடையாது. என்ன நடக்கும்? பிரேதம் புதைக்கிறதுக்கு முன்னுக்கு அவருக்கு சேர வேண்டிய சேர்க்கணும், அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தம் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும். வடிவேசு நான் பெருமைக்கு பேசுகிறேன், சீதாளியம்மன் ஆலயத்துக்கு முன்னுக்கு பேசுகிறேன். நான் பாராளுமன்றத்தில் இருந்ததேன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த அம்மா மின்னல் அடித்து உயிர் இருந்ததுக்கு இன்னைக்கு பாராளுமன்றம் 2 ஆகிருக்கும். இறுதி சடங்கு முடிகிறதுக்கு முன்னுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள்லாம் செஞ்சுருப்பேன். இன்னைக்கு ஒருத்தரும் இல்லை. இன்னைக்கு எங்கள் சமூகத்தில் நீதிபதி ஒன்று வந்துருச்சு. 13ஆம் கட்டையில் பிறந்த பெண் இன்னைக்கு நீதிபதி பசல்ல. அவங்கள வாழ்த்துறதுக்கு பாராளுமன்றத்தை அவனுக்கு வாயில்லை. எங்கள் சமூகத்தை ஒருத்தர் முன்னேறி வந்து அவங்கள வாழ்த்துறதுக்கு ஒரு முன்னேறல. எல்லா இடம் இயற்கை அழிவும், விடம்பு திட்டங்கள் அங்கங்கே அப்படியே இருக்குது. நான் செஞ்ச அபிவிருத்தி, நான் கொண்டு வந்த வேலை திட்டங்கள் தான் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கதை காமி. நான் தேர்தலை கேட்கல, தேர்தலில் யாரையும் பிரித்து போடல. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பெருந்தோட்டங்களில் இன்றைக்கி சுயேட்சை கட்சிகள் அப்படியே குட்டி போட்டு வந்து எங்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமக்க போகுது. இன்றைக்கி இருக்கிற அந்த புதிய வட்டாரத்தின் படி கிராமம் தோட்டமும் ஒன்று சேர்ந்தா வருது. அப்படி வரும்போது இந்த தோட்டங்களில் சுயேட்சை குழுக்கள் அதிகரிக்கும் போது, தமிழ் வேட்பாளர்கள் அதிகரிக்கப்படும் போது எங்களோட தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆகுது. ஒரு தனி பிரதேச சபையை தனியாக இருந்து உருவாக்கணும். நூல்கள் பிரதேச சபையை உருவாக்கணும். நான் தோட்டமாக மந்திரிமாரை கொண்டு வந்திருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு கவலையாக இருக்குது. இன்றைக்கி அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு இருக்கிறாங்க எங்கள் மக்கள். இன்னும் காலம் போக தெரியும். ஆனால் எங்களால் முடிந்த அளவு பாராளுமன்றத்துக்கு வெளியே இருந்து சரி என் மக்களுக்காக எவ்வாறு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் மக்களை குரல் கொடுக்க வேண்டியதை குரல் கொடுத்து அவர்கள் உரிமைக்காக நாங்களும் என்னுடைய சங்கமும் இருந்து நாங்கள் முழுமையாக போராடுவோம், நாங்கள் செயற்படுவோம். ஆனால் என்ன செய்ய போன அரசாங்கம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ 2000 சம்பளம் கொடுப்பீங்க? 2000 சம்பளம் இன்னைக்கு எங்களை திரும்பியும் கொண்டு போய் கம்பெனி கார்டை கொடுத்துறாங்க. சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். சட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது அவுட்கோ சிஸ்டம்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்கிட்ட நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தானே சொன்னீங்க, அரசாங்கம் தானே ஓட்டு போட்டாங்க தானே. எங்கள் மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட்டாங்க. இப்போ கண்ணை திறந்துக்கிட்டு எங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டவங்க இப்போ நம்ம கேட்கணும் என்ன, எங்களை அரசாங்கம் தோட்டத்தை எடுத்து நீ சிறுதோட்ட தொழில் உரிமையாளராகவும் சிறு ரப்பர் தோட்ட உரிமையாளராக டீ ஸ்மால் ஹோல்டர்ஸ், ரப்பர் ஸ்மால் ஹோல்டர்ஸ், அதைத்தான் எதிர்பார்த்தோம். நீ கம்பெனியை கொடுத்து திரும்ப அவுட்கோ சிஸ்டத்தை போட்டின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கோழிக்கிட்ட காப்பாற்றி நறுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த விளையாட்டு வேணாம். தோட்ட சொந்தக்காரனாக்குறேன்னு சொன்னால் நீங்கள் அரசாங்கம் பார்த்தா அரசாங்கம் டீ ஸ்மால் ஹோல்டர்ஸ் சிறுதொழில் தோட்ட உரிமையாளர் எங்களுக்கு கணையை கொடுங்க எங்கள் மக்களுக்கு. அப்போ தொழிலாளி முதலாளி ஆயிடுவார். அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒழிய திரும்ப எடுத்த கம்பெனியை நீங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறதாக இருந்தால் பேச்சு நடந்தது தான் அர்த்தம் இல்லை. அப்போ நாங்கள் என்னதுக்கு போராட்டணும், என்ன செஞ்சோம்? 100க்கு 100 நாங்கள் ஒன்றும் செஞ்சிடல. ஆனால் குரல் கொடுத்து எங்கள் அடையாளத்தை நிரூபித்து எங்களால் எங்களுக்கு அறிவு கெட்ட வகையில் என்னுடைய வயதுக்கேற்ற அனுபவத்துக்கேற்ற வகையில் எங்கள் மக்களுக்குரிய வேலை திட்டங்கள் செஞ்சோம். எங்கள் குரல் வள தேவரால் நான் சிக்க முடியாது. திட்டமிட்டு சதி திட்டம் செய்து எங்கள் மக்களுக்கு பிள்ளையான தகவலை கொடுத்து பிள்ளையான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தின காலம் இருந்துச்சு. இன்றைக்கு மக்கள் உணர்றாங்க, என்னோட சொல்கிறாங்க. இன்றைக்கி மரண சடங்குகளை கலந்து கொள்வதற்கு அவர்களை கௌரவிப்பதற்கு இன்றைக்கி ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கி பிரதித்துவம் நான் பிரதித்துவம் ஆனால் என் சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக 100க்கு 100 பிரதித்துவம் அரைவாசி ஆக மாட்டேன். இன்றைக்கி பெரும்பான்மை மக்களோட வாக்கை வாங்கிட்டு தமிழ் ஒருத்தர் பிரதித்துவம் ஆகும்னா எப்படி தமிழ் பிரதிநிதி ஆகிறது? எப்படி செய்கிறது? செய்ய முடியாது. இன்றைக்கி அந்த நாடகம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, நல்லா பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நடைமுறைப்படுத்தி காமிங்க. நடைமுறை காமிச்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டாங்க, கொண்டு எங்கள் மக்களை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க, நாங்கள் வாழ்த்துறோம். பிரச்சனை ஒன்றும் செய்யாமல் நாங்கள் செஞ்சோம் அவஞ்சோம் அது இது குறைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாரும் எங்கள் மக்கள் பிரச்சனை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நானும் கொஞ்சம் காலமாக தோட்டங்களுக்கு போகாமல் வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன நடக்குன்னு சொல்லி. இது தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, இனியும் பொறுத்துக்கிட்டு கேளாது. இனி தொழிற்சங்கம் இருக்குது, அடையாளம் தொழிற்சங்கம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இந்த தொழிற்சங்க அங்கீகாரத்தோட தோட்டமா டிவிஷனா எல்லா இடமும் இறங்கி எங்க மக்களுடைய உரிமைக்காக மீண்டும் போராடுவோம்.
போராடுவோம் போராடுவோம். நன்றி.